இன்றைய காலகட்டத்தில் கேன்வாஸ் துணிகளில் வரையப்பட்ட ஓவியங்கள், ஆடைகள், திருமண அழைப்புதல் மற்றும் பறக்கும் பட்டங்களிலெல்லாம் பயன்படுத்தி உலகளவில் பெண்களின் ஆர்வத்தை ஈர்க்கும் கலை வடிவமான வார்லி ஓவியம் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வார்லி ஓவியம் என்பது இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சாயத்ரி மலைப்பகுதியில் வாழும் வார்லி பழங்குடியினரால் உருவாக்கப்பட்ட பழமையான ஓவியமாகும். இது சுமார் 2500 முதல் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது என கருதப்படுகிறது. முதலில் இந்த வகை ஓவியங்கள் குகைகளிலும் வார்லி கிராம மக்களின் குடியிருப்புகளில் மண் நிறைந்த சுவர்களில் வரையப்பட்டது. ஒவ்வொரு ஓவியமும் இவர்களின் தினசரி வாழ்க்கை, விவசாயம், பண்டிகைகள், சமூக நிகழ்வுகள் போன்ற காட்சிகளை விளக்குகிறது. இந்த ஓவியத்தில் வட்டம், முக்கோணம், சதுரம் மற்றும் கோடுகள் போன்ற எளிய ஜியோமெட்ரிக் வடிவங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. 1970களின் பின்பகுதியில் ஜிவ்ய சோமமாசே போன்ற கலைஞர்களால் வார்லி ஓவியங்கள் குகைக்குள் இருந்து ஊருக்குள் வந்தது. ஒவ்வொரு வார்லி ஓவியத்திலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடு, வயதான ஆணுக்கும் வயதான பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடு மற்றும் பெரியவர்கள் சிறியவர்களுக்கிடையான வேறுபாடு, மேலும் பறவைகள், விலங்குகள் போன்றவற்றின் செயல்பாடுகளையும் மிக துல்லியமாக மதிநுட்பத்தோடு வழங்கிய விதம் பாராட்டத்தக்கது. எனவே இவற்றின் பழமை மாறாமல் காத்திடவே எங்கள் ஓவியர் மகேந்திரன் அவர்கள் தந்த குறிப்புகளை கொண்டு ஒவ்வொரு வடிவத்தினையும் எப்படி நாம் வரையலாம் எனவும், இவற்றுள் முதலில் மனிதர்களை வரைவதில் உள்ள நுட்பங்களை இந்த காணொளியில் தொடங்குவோம். இவ்வகை ஓவியங்களில் வட்டம், முக்கோணம், சதுரம் மற்றும் கோடுகள் போன்ற வடிவங்களை மட்டுமே பயன்படுத்தி உள்ளனர். முதலில் வட்டத்தினை மனிதர்களின் தலைப்பகுதியினை வரைய பயன்படுத்தி உள்ளனர். இதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான வட்டம்தான். இருந்தாலும் இதில் ஆணையும் பெண்ணையும் வேறுபடுத்த பெண்ணுக்கு மட்டும் கொண்டையினை வரைந்தனர். இதிலும் வயதான பெண்களுக்கு கொண்டை முழு வட்டமாகவும் அது தளர்ந்து போவதால் தலையின் கீழே தாழ்ந்து இருப்பது போலவும் இருக்கும். ஆனால் வயது குறைந்த நடுத்தர வயது பெண்களுக்கு முடி அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதால் அரை கொண்டை மட்டுமே வெளியே தெரியும். இது உச்சந்தலைக்கு அருகில் மேலே இருக்கும். அது மட்டுமல்லாமல் இவர்கள் கொண்டையில் பூக்களை வைத்து வேறுபடுத்தியுள்ளனர். மேலும் இவ்வகை ஓவியங்களில் மனிதர்களுக்கு மட்டும் கண்கள் வரையப்பட்டதில்லை. அடுத்து கழுத்து பகுதி. இது ஆண்களுக்கு குறுகி இருக்கும். ஆனால் பெண்கள் நகைகளை அணிவதால் கழுத்து பகுதி நீண்டு இருக்கும். அடுத்து உடல் பகுதிக்கு 2 முக்கோணங்களை பயன்படுத்தி உள்ளனர். அதாவது மார்பு பகுதிக்கு ஒரு முக்கோணமும் இடுப்பு பகுதிக்கு மற்றொரு முக்கோணமும். இந்த 2 முக்கோணங்களும் சந்திக்கும் புள்ளி மனிதனின் இடுப்பு பகுதியாகும். இங்கு பெண்களுக்கு மார்பு பகுதியும் இடுப்பு பகுதியும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்பதால் 2 முக்கோணங்களும் சரிசமமானதாக இருக்கிறது. ஆனால் ஆண்களுக்கு மார்பு பகுதி விரிந்தும் நீண்டும் இருக்கும். இதனை நீண்ட முக்கோணத்தினாலும் இடுப்பு பகுதி குறுகி இருக்க சிறிய முக்கோணத்தினாலும் குறித்துள்ளனர். இதுதான் வார்லி ஓவியத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்குமான மிகப்பெரிய வித்தியாசமாகும். மேலும் கால்களை 2 கோடுகளை பயன்படுத்தி குறித்துள்ளனர். இதில் ஆண்களுக்கு தொடைப்பகுதி மற்றும் கணுக்கால் பகுதியின் நீளம் சரிசமமான கோடுகளாகவும், பெண்களுக்கு தொடைப்பகுதி நீண்டும் கணுக்கால் பகுதி குறுகியும் இருப்பது போலவும் வேறுபடுத்தி காட்டியுள்ளனர். இங்கு கைகளை வரைவதில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் கைகள் அவர்கள் செய்யும் வேலைக்கு ஏற்ப 2 கோடுகளாலோ அல்லது வளைந்த கோடுகளாலோ வரைந்துள்ளனர். வயதானவர்களை குறிப்பதற்கு அவர்களின் இடைப்பகுதியின் திசையை சற்று வளைத்து கையில் ஒரு குச்சி வைத்திருப்பது போலவும் வரைந்துள்ளனர். இங்கு வயதான ஆண்களையும் பெண்களையும் வேறுபடுத்த பெண்களுக்கு தளர்ந்த கொண்டையும் ஆண்களுக்கு முடி குறைந்து வழுக்கை விழுந்து விடுவதால் ஒரே ஒரு கோட்டினை முடியாக கொடுத்து வேறுபடுத்தி வரைந்துள்ளனர். குழந்தைகளுக்கு 2 சமமான முக்கோணங்களை பயன்படுத்தி உள்ளனர். கழுத்து பகுதி மார்போடு ஒட்டி இருக்கும். மேலும் கால்கள் குட்டையாகவும் வளைவு குறைந்தும் காணப்படும். தலையில் 2 சிண்டு குடுமிகள் இருக்கும். இதுவே நாம் வார்லி ஓவியம் வரைவதற்கான அடிப்படை விதிகளாகும். மேலும் மனிதர்களின் செயல்பாடுகளான அமர்ந்திருக்கும் குழந்தை,
உரையாடி கொண்டிருக்கும் இரண்டு பெண்கள், திருவிழா கொண்டாட்டம், இசைக்கருவியை பயன்படுத்தும் மனிதர்கள், ஏர் ஓட்டும் ஆண், புல்லுக்கட்டு சுமந்து செல்லும் பெண் என ஓவியம் மட்டுமல்ல, இத்துடன் சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நிரலையே தத்ரூபமாக ஓவியத்தில் காட்டும் விதம் வியக்கத்தக்கது. ஓவியத்தின் மீது அவர்கள் காட்டிய மதிநுட்பத்தினை பாருங்கள். நேராக பார்க்கும் பெண்ணினுடைய கொண்டை நமக்கு தெரிவதில்லை. இதுபோல அடுத்த வீடியோவில் விலங்குகள், பறவைகள், இயற்கை காட்சிகளான மரம், செடி, மலைகள் போன்றவற்றினையும் இத்துடன் சேர்த்து இசைக்கருவிகள், வீடு மற்றும் ஓவியத்தினை சுற்றி வரையக்கூடிய பார்டர் ஆகியவற்றினை எப்படி வரைவது என பார்ப்போம். நன்றி. மேலும் இக்கலையினை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய முனைவர் மு. செல்வம், முதல்வர் டயட் நாமக்கல், தா. சுமதி, விரிவுரையாளர் டயட் நாமக்கல், ஆ. மகேந்திரன், ஓவியர், அரசு உயர்நிலைப்பள்ளி கீரம்பூர், மேலும் ராசிபுரம் ரோட்டரி சங்கம் இ.என். சுரேந்திரன், தலைவர், காசே கருணாகர பன்னீர்செல்வம், தலைவர், சேவைகள் திட்டங்கள், டி.பி. வெங்கடாஜலம், இயக்குனர், கல்வி சேவை ஆகியவர்களுக்கு எங்களது மனம் நிறைந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றோம்.